36 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் 36 மணி நேரம் உண்ணா நோன்பை இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போது சண்டே காலையில் 9:30 ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் சாப்பாடு சாப்பிட்டது வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு, வெள்ளிக்கிழமை நைட் 2 வாழைப்பழமும் பாலும் குடித்தேன். அப்போலேருந்து என்னோடய ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 36 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக 4 மணி நேரத்தில் நம்மளோட டயட்ரி குளுக்கோஸ் சாப்பாடு மூலிமா நம்ம எடுத்த குளுக்கோஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் 4லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கிற கிளைக்கோஜன் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடும். 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரத்தில் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு அதுலேருந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேட் பர்னிங் நடக்க ஆரம்பிச்சிடும். க்ரோத் ஹார்மோனும் உடம்புல கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த 18 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்தில் தான் ஃபாஸ்டிங்கோடைய ரியல் பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்க முடியும். ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா, அந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்லேருந்து கீட்டோன் பாடிஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பிரெயின் தன்னுடைய எனர்ஜிக்காக கீட்டோன் பாடிஸை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொரி சைக்கிள் நடக்கும். லாக்டேட்லேருந்தும் கிளிசரால்லேருந்தும் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கீட்டோன் பாடி